தலைப்பு செய்திகள். தமிழினத்திற்கு நிகழ்ந்த ஒரு முழுமையான இனவழிப்பு, ஸ்ரீதரன் அறிக்கை. பதுங்கி வந்து வளர்ப்பு நாயை கவ்விச் சென்ற சிறுத்தை புலி. பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம், கனடாவும் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நேற்று காலை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணியை யாழ் நீதவான் நீதிமன்றத்தின் நீதவானின் அனுமதியுடன் பார்வையிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அவர் தெரிவிக்கையில், செம்மணி புதைக்குழி அகழ்வு தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பாரிய அநீதிகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் முக்கியமான நடவடிக்கையாகும். இந்த பணி யாழ் நீதவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சர்வதேச தரத்தில் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். 1998 ஆண்டு முதல் இந்த புதைக்குழி பற்றிய உண்மைகள் மறைக்கப்பட்டு வந்துள்ள நிலையில் இப்போது நீதியை நிலைநாட்டுவதற்கு இது ஒரு திருப்பு முனையாக அமையும். காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அகழ்வு முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அகழ்வு பணியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் இதற்கு உலகளாவிய ஆதரவு தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்பணி யாழ் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களால் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த புதிய தீர்வை வரிகள் அமலுக்கு வருவதால் இலங்கையின் ஏற்றுமதிகள் மீதான வரி 30%-இருந்து 20%-ஆக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையின்படி இலங்கை உட்பட பல நாடுகளில் தீர்வை வரி வீதம் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன. புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லாத நாடுகள் 10%-ஆல் அடிப்படை வரியை எதிர்கொள்ளும். அதேவேளை கனடாவின் ஏற்றுமதிகள் மீதான தீர்வை வரி 25%-இருந்து 35% உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் உதயசூரியன் மைதானத்தின் அருகாமையில் வியாழக்கிழமை பெருந்தொகையான கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட அதிரடி படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இந்த கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சுற்றிவளைப்பில் 54 பொதிகளில் அடங்கியிருந்த 103 கிலோகிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ள போதும் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நுவரெலியா லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சென்ட் கூம்ஸ் கீழ்பிரிவு தோட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் வியாழக்கிழமை நள்ளிரவு 12 மணியளவில் சிறுத்தை ஒன்று புகுந்ததால் அப்பகுதியில் பெரும் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் புகுந்த சிறுத்தை நாயொன்றை கவ்வி செல்லும் காட்சி வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இப்பிரதேசத்தில் உள்ள வீடுகளில் வளர்க்கப்பட்ட 5க்கும் மேற்பட்ட நாய்களை சிறுத்தைகள் கவ்வி சென்றுள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனை கண்காணிக்க நுவரெலியா வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு வருகை தந்து சிறுத்தைகளின் இருப்பிடங்களை அவதானிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜப்பான், தென்கொரியா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இலங்கையர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு ஏற்கனவே பல தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திர தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் நியமனத்துடன் பல்வேறு துறைகளில் அரசியல் தலையீடு இல்லாததால் ஈர்க்கப்பட்ட வளர்ந்த நாடுகள் இலங்கை தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை திறந்து வருவதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பல பிரிவுகள் புதிய அலுவலக வளாகத்தில் நிறுவப்பட்டதை முன்னிட்டு பத்திரமுலையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பல பிரிவுகள் நாராயண்பேட்டையில் உள்ள மேய்வர பிஎஸ் அலுவலகத்தில் இயங்குவதுடன் வெளிநாட்டு சமூகத்திற்கு ஏற்பட்ட சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த பிரிவுகள் பத்திரமுலையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு அருகில் உள்ள ஒரு கட்டிடத்தில் நிறுவப்பட்டன. மியன்மாரில் கடந்த 2020 கடைசியாக தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆங் சான் சூகியின் கட்சி பெரிய வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் மோசடி நடந்ததாக கூறி 2021ஆம் ஆண்டு அரசை கலைத்துவிட்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இதையடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். அவசர நிலையை அறிவித்து இராணுவ தளபதி மின் ஆங் ஹிலியாங் அதிகாரத்தை கைப்பற்றினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. அப்போது போராட்டக்காரர்கள் மீது இராணுவம் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது.
போராட்டக்காரர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த மோதலில் இதுவரை ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். பல்லாயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இராணுவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஐநா சபை மற்றும் உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் இராணுவ ஆட்சி தலைவரின் மின் ஆங் ஹிலியாங் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அவர் கூறியதாவது: தேர்தலில் மோசடி நடைபெற்றதால் தான் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது. எனவே நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவரிடம் அதிகாரங்கள் ஒப்படைக்கப்படும். இதனால் அடுத்த 6 மாதங்களுக்குள் பாராளுமன்ற தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக 4 ஆண்டாக உள்ள இராணுவ அவசர நிலை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கனடா அறிவித்துள்ளது. ஏற்கனவே இஸ்ரேல் அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி பாலஸ்தீனத்துக்கு அதிகாரம் வழங்கப் போவதாக பிரான்சும் தங்களின் சில நிபந்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து அளிக்கவிருப்பதாக பிரிட்டனும் கூறியிருந்தன. இந்த சூழலில் பட்டினி சாவுகள் அதிகரித்து வரும் காசாவுக்கு உணவுப் பொருட்களை போதிய அளவில் அனுமதிக்க இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் கனடாவும் இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. இது குறித்து கனடா பிரதமர் மார்க் கார்னி கூறியதாவது: சில நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் பாலஸ்தீன பகுதியை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளோம். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் கூடவிருக்கும் ஐநா பொது சபை கூட்டத்தில் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதற்காக எதிர்வரும் 2026ஆம் ஆண்டில் ஹமாஸ் அமைப்பினர் பங்கேற்காத ஒரு தேர்தலை நடத்த மேற்கு கரையில் ஆட்சி செலுத்தி வரும் பாலஸ்தீன அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும். அத்துடன் ஜனநாயக சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் இந்த அரசு சம்மதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கனடாவின் இந்த முடிவை கண்டித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரம் தொடர்பாக கனடா பொருட்கள் மீது கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார். ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு அரசு நிகழ்வு ஒன்றில் பங்கேற்க ஆட்டோவில் சென்று அனைவரதின் கவனத்தை ஈர்த்துள்ளார். ஆந்திரா மாநிலம் கடப்பாவில் அரசு சார்பில் ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் பங்கேற்க ஹெலிகாப்டரில் வந்திறங்கிய ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு பின்னர் ஹெலிபேட் தளத்தில் இருந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு ஆட்டோவில் சென்றுள்ளார். ஆட்டோவில் பின்புற இருக்கையில் அமர்ந்து பயணித்த அவர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை அடைந்ததுடன் ஓட்டுநருக்கு அருகில் அமர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டுள்ளார். தொடர்ந்து ஆட்டோவுக்கான பயண கட்டணத்தை கொடுத்த சந்திரபாபு நாயுடு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றுள்ளார். ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு ஆட்டோவில் வந்திறங்கியது நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் மத்தியில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. வரலாற்றில் இன்று 1918 கனேடிய வரலாற்றில் முதல் தடவையாக பொது வேலை நிறுத்தம் வான்கூவர் நகரில் இடம்பெற்றது. 1943 போலந்தில் திரபிலிங்கா வதை முகாமில் நாட்சிகளுக்கு எதிராக யூதர்களின் கிளர்ச்சி இடம்பெற்றது. இவ்வதை முகாமில் 18 மாதங்களில் 9 லட்சம் கைதிகள் கொல்லப்பட்டனர். 1989 வெல்வெட்டுத்துறை படுகொலைகள். யாழ்ப்பாணம் வெல்வெட்டுத்துறையில் இந்திய இராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 63 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 2014 சீனாவில் குன்சான் நகரில் தொழிற்சாலை ஒன்றில் இடம்பெற்ற வெடிப்பில் 146 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.